என் பேர் தான் இப்போ இருக்கல யூடிஐ முருகன் மோடிஜிக்கு ஃப்ரெண்டு. சரிண்ணா சரிண்ணா. இல்லை எங்களுக்கு இது கிடையாதுண்ணா. எப்படிங்க ஆதார் கார்டெலாம் ஐடி கார்டெலாம் கிடையாது. 5 வருஷம் கான்ட்ராக்டு இருக்கிறவனை பணத்தை பூரா பிடிங்கிக்கிட்டே கவர்மெண்ட்டில் கொடுக்கலாம், இல்லை நாங்கள் எடுத்துக்கலாம்ண்ணா. இப்போ நீங்கள் எல்லாம் வாடகை கட்டிகிட்டு இருக்கீங்க. நான் போய் 2 லட்சம் வீட்டுக்கு மண்ணுக்கு இடம் கேட்டு வரேன் போய் சாமி வரேன். அப்படியே வரும்போது இதெல்லாம் பாருப்பான்னாங்க, அதான் பார்த்துட்டு வரேன். ஒரு மணி நேரம் பார்த்ததுக்கே உனக்கு கசக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக நான் வேட்டையாடினா எப்படி இருக்கும்? புள்ளி வரமா ஆதாரத்தோடு வந்துடும். ரீசன் உங்ககிட்ட இப்படி நான் சொல்ல லைவில் வந்து ஸ்டாலின் பார்க்குறாரு இல்லைங்க. நீங்கள் வந்து அழுத்தமாக சொல்கிறீங்களா? இப்போ லைவில் வந்து எல்லாமே பார்த்துட்டுருக்காங்கண்ணா. நம்ம வந்து யூடியூபர், ரிப்போர்ட்டரு, சிஐடி ஆஃபீஸரு, டெம்பரவரியா, ப்ரைவேட் லிமிடெடு. ஸோ உங்கள் செல்லு இருந்தால் தட்டி பார்க்கலாம். ஐடி கார்டு கொடுத்தா உஷாராயிடுவான்ட்டு இந்த மணி அடிச்சவா மாடு மேய்ச்சலுக்கெல்லாம் பதவி கொடுத்துட்டாங்க ரகசியமாக. அதை ரகசியம் சிதம்பரம் ரகசியம் சொல்ல முடியுமா? அது மாதிரிண்ணா பட்டுமா? வாங்கியிருக்காப்புல ஊட்டியில் 2-3 கோடிக்கு இடம் வாங்கியிருக்காங்க. அங்கேயும் ஆள் இருக்கு. வேஷ வாயை கொடுத்த மாட்டேங்காது. அப்புறம் இவ்வளோ வேறு சொல்கிறேன் என்ன? அப்புறம் பொய்யா நான் சாமார்த்தியா இருக்குன்னா எவன் விட்டு பணத்தை எவன் சம்பாதிக்கிறது? அவன் 2 நிமிஷம் வெட்டி போட்டு பணத்தை தூக்குறான், அவன் பொண்டாட்டி தூக்குறான். பாருங்க, ஸ்டாலின் வீட்டில் கொண்டு போய் விட்டுறான். எடுத்தாச்சு ஸ்டேட்மெண்ட் எடுத்து அங்கே போயிட்டு எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. என்ன நீ 2வது சிங்கிள் இது 3வது சிங்கிள் வரான். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டி எடுத்தாச்சு, இப்போ 2வது பேட்டி நீ கொடுக்குறது 3வது பேட்டி. எதிர்ப்பு 2 பேர் சொல்லுவாங்க தான், அதை கேட்க மாட்டாங்க. நான் வந்து நானே வந்து சொன்னாதான் இவங்க மேலே குட்டுறான். காசு கொடுத்தவனே சொல்லிட்டு போகிறான் ஆள். நான் கூட 2 பவுன் வச்சுக்க 2000 கொடுத்தேன்ட்டான். அங்கே லைவில் ஓடுது. வீட்டுக்கு போனீங்களா சார்? வீடு தெரிஞ்சு போனீங்களா? எங்க போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டான். அவள் மேடம் மீட்டிங்கு போயிருக்கா, புதுசாக வந்துருக்காங்கனாப்புல. யாராக இருந்தாலும் அந்த பழைய கணக்கை கொடுங்கன்ட்டான். எந்த செக்ரட்டரி இருந்தாலும் சரி, திருடனோட இது வந்து அந்த இது தெரியும், தடம் தெரியும். இந்த யானை அடி பூனை அடிலாம் போட்டு எப்படி நசுக்கியிருக்கா துவைச்சிருக்கா, அந்த இடத்துல என்ன ஆகிருக்கு, அந்த சிஐடி கண்டுபிடிப்பான். இது எப்படி வெறும் ஆள் போயிருக்கா இல்லை வேறு ஏதாவது அடித்தடி நடந்திருக்கா, அந்த இடத்துல துவைச்ச இடத்த வச்சு கண்டுபிடிப்பான். வேலை முடிஞ்சு அம்பழகன் அடுத்த கதை. அன்பழகன் வீட்டுக்கெல்லாம் காரில் அடிவாடலோட போவோம். ஒரு 10 ரவுடி வருவான், இன்ஸ்பெக்டரு ஐடியா எல்லாம். யாருன்னா இராணுவ அதிகாரி வருவான். காரில் அவங்க ஒய்ஃபை தூக்கி போட்டு போயிடுவான். ஸ்டாலின் வீட்டில் கொண்டு விட்டுருவான். பணத்தை வட்டிக்கு முதல்ல ஆதாரத்தோடு நிரூபித்து கொடுத்துட்டு பணத்தை கூட எல்லாம் கோர்ட்டில் போனால் தூக்கு தண்டனை இருக்குது, 7 வருஷம் சிறை தண்டனை. எது வேணும்? 3 இருக்குது, 7 வருஷம் சிறை தண்டனை, தூக்கு தண்டனை இருக்குது. பணத்தை அப்படியே 2 விஷயம் வட்டி போட்டு எங்களுக்கு கொடுக்கணும், எங்கள் கம்பெனிக்கு. மக்களை ஏமாத்தினால நான் 1000 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபா எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ கணக்கு இப்போலாம் செல்ஃபோன் வந்துருச்சுண்ணா. எங்கே போனாலும் எங்கே என்ன நடக்குது. 19 கம்ப்ளைண்ட் இருக்குது. வீடியோ காசு கொடுத்தது மாற்றினது தலைமைக்கு போயிருக்கு. இப்போ நான் வந்து சிஐடி மாரி போலீஸ் வந்தால் தானே நான் செகண்டில் தானே என்ன போடுறேன் கான்ட்ராக்டில். இப்போ எவ்வளோப்பா வாங்கினா என்னன்னும் போது வீடியோவில் விழுந்து போயிடுதுல்ல. அங்கே நெருப்பை தின்னவும் வந்து அதை உப்பை தின்னவும் தண்ணி குடிச்சாகணும் ஐயா. நானும் இருந்தாலும் சரி இருந்தாலும் இல்லைல்ல. ஊரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேர்த்து இன்னொரு 10 கோடி இருந்தாலும் சேர்த்து எடுத்துகிட்டு போடுவாங்க, வேறு வழி இல்லை. அதுவும் அதான் சம்பாரிச்ச பணம் தான். எவன் என்ன கேட்க போகிறான்? என்ன கேட்காதா? ஸ்டாலினை கேளு. இதில் நீ கேட்குறது வந்து அங்கே தான் போயிட்டுருக்கு. நான் தான் இந்த பக்கம் நிற்கிறேண்ணா, நீ தானே அந்த பக்கம் நிற்கிறேன். எது கேட்டாலும் அவர் கேளு. ஓட்டு போட்டது அங்கே தானே போட்டா, ஓட்டு போட்டவர் கேளு. அப்பா அவர் பணத்தை எடுத்துருவாங்கிறான். நீ சொல்றதெல்லாம் ஸ்டாலினை கேளு. இது இருக்கார், லைனில் இருக்காரு, கேளு. எதாக இருந்தாலும் அவர் அனுப்புனார், கேளு. அவர் பாருண்ணா. ஐயா நீ யார் வக்காலத்தை வாங்குறா? அவருக்கு யார்? நீ அங்கே போய் விழுந்துட்ட. உனக்கு தான் நீ செம விசாரணை ஒன்றே விசாரிப்பாங்க. அப்புறம் நீ